ஸ்ரீமதே கோபாதேசி மகாதேசிகாய நம. ஸ்ரீமத் கோதாயை நம. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியை தொழிலாய் செப்பமுடையாய் தருடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா தொழிலாய் செப்பன்னவன்மலை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பின் நங்காய் திருவே தொழிலாய் உக்கமும் தட்டலையும் தந்துன்மனானை இப்போதே எம்மை நீராட்டேலோரம்பாவாய். 33 அமரர்க்கு முன் சென்று உடனே என்ன பண்ணுறான்னா வரிசையாக 2 பேரையும் எழுப்பி பார்க்குறா. இப்பையும் 2 பேரை தான் எழுப்பணும். அதனால் 2 பேரையும் சேர்ந்து சரணாகதி தான். 33 அமரருக்கு முன் சென்று கிருஷ்ணன் எழுப்புறா. முதல்ல அப்பாடி அந்த யானை ஆதி மூலமேன்னு கஜேந்திர ஆழ்வான் கத்தினான். அந்த ஆணைக்கு பருந்து நீ என்ன பண்ணனா கருட வாகனத்தில் போய் முன்னாடி போய் ரஷனம் பண்ணியே. யாருக்கு முன்னாடி? 33 கோடி தேவர்கள் இருக்கால. அஷ்டவசுக்கள் 8 பேர், துவாதச ஆதித்யர்கள் 12 பேர், ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர், அஸ்வினி குமாரர்கள் 2 பேருன்னு 33 வகையராக்கள் இந்த தேவதைகள். இவர்களுக்கு கூட்டமாக இவர்களுக்கு கீழேயும் இன்னும் நிறையா கூட்டங்கள்லாம் இருக்குது. அதுக்கு வகைக்கு இத்தனை பேர்னு அதை எடுத்துகிட்டு இருக்காலாம். அதான் 33 அமரருக்கு முன் சென்று. இதான் 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறது. கோடின்னா எண்ணிறைந்த அளவுகள். இப்போ சொல்கிற மாதிரி 1 கோடி 2 கோடிலாம் இல்லை. கோடிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா தெருக்கோடின்னு சொல்கிறாலோன்னு. என்ன இருக்குது? இந்த தெருவில் கடைசின்னு அர்த்தம் இல்லையா? ரொம்ப கடைசி, கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி எண்ணிறைந்தது, எண்ண முடியாததுன்னு அர்த்தம். சரியா? 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாய். இந்த எம்பெருமானை சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, எப்பா நீ என்ன சாதாரண ராஜாவை? உனக்கு முன்னாடி கப்பல்லாம் கட்டுறாளேன்னு. அந்த திருவனந்தபுரம் வசதியாக அனந்த பத்மநாபன் சயத்திருக்கோத்தில் இருக்கான். அந்த அனந்தபுரத்து ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, எம்பெருமான்கிட்ட சாயந்தரம் ஆச்சுன்னா வாழை கொண்டு ஒப்படைச்சு எம்பெருமானே இன்றைய பொழுது நல்லபடியாக முடிஞ்சது, இன்றைக்கி தான் போருக்கு போயிட்டு வந்தேன், இன்றைக்கி தான் ஒரு தீர்ப்பு சொன்னேன், இதையெல்லாம் சொல்லி இன்றைக்கி இவ்வளவு வரவு வந்தது, இத்தனை பேர் கப்பம் கட்டினா அப்படின்னு சொல்லி இந்த கதையெல்லாம் முழுசாக சொல்லணுமா அவன்கிட்ட சொல்லி, இத்தனை வந்திருக்கு இன்னி கணக்குன்னு அவன்கிட்ட கணக்கு ஒப்படைச்சு இந்த உன்னுடைவாள் அப்படின்னு. எம்பெருமான் தான் அது. எம்பெருமனுக்காக சேவகம் செய்வர்கள் அப்படி முன்னாடி வச்சுருவார். திருப்பி மறுநாள் காத்தால் பொழுது ஒழிஞ்சோன்னா சுப்ரபாதம் பண்ணுறச்சே முதல் மரியாதை அவள் தான். அவள் போய் சேவித்து அந்த கத்தியை திருப்ப எம்பெருமான்ட்டேருந்து பெறுகிறாளாம். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எம்பெருமான் மட்டும் வசதி இல்லை, அவன் மாயன்கிறதுக்கு அந்த 4 அறையே போதும் இல்லையா? 3 அறையே திறந்தா என்னாச்சுன்னே யாருக்கும் தெரியல. எல்லாத்துக்கும் வெளியே சொல்கிறதுக்கும் பயம், உள்ளே என்ன இருக்குன்னு கணக்கு எடுக்கிறதுக்கு பயம், எல்லாருக்கும் பயமாக இருக்குது. கோர்ட்டே இதில் தலையிட்டும் அதுவும் நடனா அடங்கி நிற்கிறது. வெளியே சமாஜான்னு சொல்லக்கூடாது இல்லையா? எல்லாத்தையும் காப்பந்து பண்ணணும். அதனால் அந்த காலத்து ராஜாக்கள் சொத்துக்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கா. இந்த மாதிரி 33 அமரருக்கு முன் சென்று இப்படி ராஜாக்கள்லாம் சேவிக்கிறதுமான வசதியான ராஜாதி ராஜா தேவராஜான்னு அவனை கொண்டாடுறாலாம். செப்பமுடையாய் திரளுடையாய் அவன் எந்துக்கிற மாதிரி தெரிய உடனே என்ன பண்ண, செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலாய். அம்மாடி உன்னோட குழந்தைகளை காப்பாற்றுற வசதியான லட்சத்தை உடைய செப்பமுடையாய். அவரோட மார்பு சனி மார்பு எப்படி இருக்குன்னா, அன்று இப்போ பிறந்த குழந்தைகள் 1 வருஷத்துக்குள்ளே என்னென்னா அந்த குழந்தைக்கு எப்போ பசிக்கும் தாய் பார்த்துட்டே இருப்பா. அழறத சொல்லுவேன், இது பசிக்காக அழறது இல்லை, அதுக்கு உடம்பு சரியில்லை, பசியில்லைன்னு என்ன அடங்கிடுத்து, அது சௌக்கியமாக தான் இருக்குது, வயிற்ற வலியா என்னன்னு தெரியல, தலைவலியாக தெரியல, வேறு தான் வலி இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இது தாய்க்கு மட்டுமே தெரியும். அதனால்தான் தாய் என்பவள் வசதி இல்லையா? அது மாதிரி அம்மாடி நாங்கள்லாம் குழந்தைகள், எங்களை காக்கணுங்கிற ரஷகத்தையே உடையவளையே நீ, செப்பமுடையா எங்களை ரஷனம் பண்ணுவே திரளுடைய, அதுக்கு சாமர்த்தியம் உடையவை நீ. அப்பேற்பட்ட செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலாய். இது மட்டும் இல்லை, உன் எம்பெருமான் இருக்கானே அவள் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். யாரான்னு எங்களை இம்சா பண்ண வந்தா அவள்கிட்டேருந்து எங்களை ரஷனம் பண்ணுறான். இப்பேற்பட்டதான வசதியான இந்த இருவர்கள் விமலா தொழிலாய் செப்பன்ன வெண்முலை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பை நினங்காய் திருவே தொழிலாய். அவள் வசதியாக என்ன சொல்கிறான்னா, அப்படி வசதியான வடிவழக சொல்கிறாளாம். அதில் உக்கமும் தட்டலையும் தந்தொன்மனாலை. அம்மாடி எங்களுக்கு கண்ணாடி கொடு, விசிறி கொடு. உக்கம்னா விசிறி, தட்டொலின்னா கண்ணாடி இல்லையா? இது 2 கைங்கரியம் செய்யணும். நாங்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் கண்ணாடியை காமிச்சிட்டு விசிறி அவனுக்கு அர்ச்சனை பண்ணி அர்ச்சனம் வந்தனம் தாசியன் காரியம் பண்ணணும். இப்போதே எம்மை நீராட்டேலோ ரொம்பாவாய். 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு அனுகிரகிக்கணும்னு அப்போ உபய விபூதி நாதனான எம்பெருமான வசதியாக 33 ஸ்ரீமதே கோபாதேசி மகாதேசிகாய நம.